ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான எறா போட்ட பாவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முதல்ல நான் ஒரு வாணலில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வடவம் போட்டு வடவம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் கூடுதலாக போட்டால் பாவக்காவோட கசப்பு கொஞ்சம் கம்மியாகுங்க. அதுக்குனால தான் வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவை போட்டுக்கிறேன். எறாவை போட்டு பாவக்காவில் போட்டு செய்யக்குள்ள ரொம்ப சூப்பராக அருமையாக நல்ல வாசனையாக இருக்குங்க. கசப்பு தன்மையும் கொஞ்சம் கம்மியாகிடும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்க பாவக்காய் ஃபுல்லாத்தையும் போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு ட்ரையாக வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதில் இருக்கிற கசப்பு நல்லா போயிடுங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் காய் வேகிறதுக்கான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டதும் நல்லா தண்ணி எல்லாம் கொதித்து நல்லா ட்ரை ஆகிடுங்க. அந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ட்ரையாக நான் வறுத்து எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான எறா போட்ட பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. கசப்பு தன்மையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நானும் ஹாப்பியாக இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.